Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 49வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லோருமே பாக்கியவான்கள். அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 49வது நாளுக்கு தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து பின்பற்றுங்கள். கர்த்தர் நல்லவர். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன், பின்பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடப்படுவார்களோ? ஒரே நாளில் போட்டுவார்களோ? சுட்டெரித்து மண்மெடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கும் முன்பாக சொன்னான். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 49வது நாள் வேலையிலும் ஆவியானுடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. ஆவியானுடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாகட்டும். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். எங்களோடு கர்த்தாவே உம்முடைய வார்த்தை பேசப்பட எங்களை விட்டு கொடுக்குறேன். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா ஆமென். வாசிக்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடப்படுவார்களோ? ஒரே நாளில் போட்டுவார்களோ? சுட்டெரித்து மண்மெடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கும் முன்பாக சொன்னான். அல்லேலூயா ஆமென். வேதம் அழகான ஒரு வார்த்தையை வாசிக்க கர்த்தர் உதவி செய்த வேதத்திலிருந்து நாம் கடந்த நாட்களில் நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நாம் தியானித்தது 12 வாசல்களால் நமது வாழ்க்கை எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்கிறதான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். இன்றைக்கு நெகேமியா கர்த்தருடைய அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது நடந்ததான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது கட்டி கொண்டு இருக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள். அல்லேலூயா. கட்டப்படுவதற்கு முன்பாக பண்ண காரியங்கள், கட்டப்படுவதற்காக பண்ணப்பட்ட காரியங்கள் நம்ம கடந்த 2-3 நாட்களாக தியானித்தோம். இப்ப கட்டப்படுகிற பொழுது நடக்கிற காரியங்கள், கட்டப்படுகிற பொழுது நமக்கு உண்டாகிற வார்த்தைகள், கட்டப்படுகிற பொழுது நமக்கு உண்டாகிறதான சூழ்நிலைகள், இதை நாம் கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய ஜெபங்கள் 2 விதமான ஜெபம் இருக்கும். ஒன்று, கர்த்தாவே எப்படியாவது இந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பிச்சிடணும், எப்படியாவது இந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பிச்சிடணும், இது ஒரு ஜெபம். 2வது, எப்படியாவது இந்த காரியத்தை நாங்கள் முடிச்சிடணும், இந்த காரியத்தை எப்படியாவது நாங்கள் முடிச்சிடணும். இந்த 2 ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அது கர்த்தருடைய ஆலயத்தின் காரியமோ நம்முடைய குடும்ப காரியமோ எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே இதை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நம்ம அதாவது ஆரம்பிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். நான் எப்படியாவது ஆரம்பிச்சிடணும்ப்பா, எப்படியாவது ஆரம்பிச்சு தொடங்கிடணும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தொடங்க கிருபை கொடுத்துருவார். தொடங்கினதுக்கு அப்புறமா என்ன ஜெபம் பண்ணுவோம்? எப்படியாவது முடிச்சிடணும் ஜெபம் பண்ணுவோம். முடிக்க கிருபை கொடுத்துருவார். இதற்கு இடையில் ஒரு காலம் இருக்கு. செயல்படுகிற காலம், கட்டப்படுகிற காலம், உருவாக்கப்படுகிற காலம் அப்படின்னு ஒரு சில காலங்கள் நமக்கு இருக்கு. எப்படி ஒரு குயவன் தன் ஒரு பானையை வணைவதற்கு அதுக்கு ஆயத்தம் என்கிற ஒரு காலம் இருக்கு. அதுக்கு ஆயத்தம் என்கிற அந்த மண்ணானது சரியான விதத்துல சலித்து, அது புடமிடப்பட்டு குலைத்து, அது அந்த அந்த பானையை உருவாக்குவதற்கான ஒரு பக்குவமான நிலைக்கு வருவதற்கான ஒரு ஆயத்த நிலை. அது ஒரு ஆயத்த நிலை.
அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கும். அதாவது 2வது ஸ்டெப் இருக்கும், 3வது ஸ்டெப் இருக்கும். 3வது ஸ்டெப் என்ன? உருவாக்கப்பட்ட பானையை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? நெருப்பு சூளையில வைப்பாங்க. அதை வந்து சுட்டெரித்து, அதை வந்து காய வைத்து, அதை வந்து உருவாக்குவாங்க. இந்த 2த்துக்கும் இடையில உருவாக்குவதற்கும் முடிப்பதற்கும், அது ஆரம்பிக்கிறதற்கும் முடிக்கிறதற்கும் இடையில ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுதான் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பானைனா உருவாக்கப்படணும், அலங்கம்னா கட்டப்படணும். இப்ப பானை உருவாக அந்த அந்த குயவன் என்ன பண்ணுவாரு? நெளிவு சுழிவு பார்த்து அந்த பானையை வளைஞ்சு வருவார். இப்ப கட்டப்படுகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டே இருப்போம். அப்படி கட்டப்படுகிற நாட்கள்ல உண்டாகிற வார்த்தை, சூழ்நிலை, அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வார்த்தையின் தலைப்பு, அதாவது செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அற்பமான அற்பமான ஆரம்பம். அல்லேலூயா. அல்லது அற்பமான முயற்சி. அற்பமான முயற்சி நல்லா இருக்கும், நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அற்பமான முயற்சி. வேதத்துல தேவன் அழகாய் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறாரு. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அப்ப வேதம் சொல்லுகிறது, இது செருபாபேல், அதாவது ஆலயம் கட்டும்போது நடந்ததான தீர்க்கதரிசன வார்த்தை. ஆகாயும் சகரியாவையும் கொண்டு தேவன் பேசின வார்த்தை. அன்றைக்கு ஆலயம் கட்டும் பொழுது அவர்கள் ஆலயம் கட்டுவதற்கு பலன் இல்லாம மற்றவருடைய இப்ப சன்பலா தொபியாவை போல அன்றைக்கு அங்க இருந்த ஜனங்கள் வந்து எதிர்ப்பு, இதே ஜனங்கள் தான் அன்றைக்கு இவருடையதான முன்னோர்கள் வைத்துக் கொள்ளலாமே, முன்னோர்கள் என்ன பண்ண எதிர்ப்பு தெரிவிச்சப்ப அங்க கர்த்தருடைய வார்த்தை வருது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? அதை அசட்டை பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்ப இன்றைக்கும் அலங்கம் கட்டப்படும் பொழுது அங்க ஒரு வார்த்தையை நம்ம படிச்சோம் 2வது வசனத்துல. என்ன வார்த்தை? அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அல்லேலூயா. இப்ப இந்த யூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அலங்கம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. சுட்டெரிக்கப்பட்ட, இடித்து போடப்பட்ட மதில் சுவர்கள் அதை திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படியாக, கட்டப்படும்படியாக அவங்க அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சன்பல்லா தொபியா போன்ற ஆட்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? அற்பமான இந்த யூதர்கள் செய்கிறது என்ன? சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அற்பமான நாளை அசட்டை பண்ணுகிறவன் யார்? அல்லேலூயா. இதற்கு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நெகேமியாவுடைய முயற்சி ஒரு அற்பமான ஒரு முயற்சி. நெகேமியாவின் முயற்சி, ஏன்னா ஏற்கனவே நம்ம தியானிச்சோம், ஆலயம் கட்டுவதற்கு பொருட்கள் கொண்டு வந்து கட்டினாங்க. ஆலயம் பழுது பார்ப்பதற்கு பொன் வெள்ளி எல்லாத்தையும் கோரேசுடைய கையிலேருந்து பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்து கட்டினாங்க. ஆனா ஆலயம் அப்படி கிடையாது. கட்டைகள் வெட்டுவதற்கு மாத்திரம்தான் நெகேமியாவுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் ராஜாவின் வனத்திலிருந்து மரங்கள் வெட்டி கொள்ளலாம் அப்படிங்கிறதான கட்டளையை வனத்துறை அமைச்சரான ஆசாப்புக்கு ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டு அவர் அப்படிதான் வருகிறார். மரம் மட்டும்தான் வெட்டிக்க முடியும், அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை. மற்ற காரியத்திற்கு பொருட்கள் வேணும், பணம் வேணும், பலன் வேணும். இந்த காரியங்கள்லாம் இந்த சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் மற்ற இஸ்ரவேல், அதாவது இஸ்ரவேல் அல்லாத புறஜாதியினருக்கு எப்படி தெரியுதா? இந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக காரியங்கள் கர்த்தருக்காக செயல்படும் பொழுது அது எப்படித்தான் இருக்கும்? அது அற்பமாக தான் இருக்கும். ஆரம்பம் எப்படிதான் இருக்கும்? அற்பமாக தான் இருக்கும். ஆனால் முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய காரியத்தை செய்யறப்ப ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஆரம்பம் அற்பமாக தான் போகும், காலங்கள் அற்பமாக தான் போகும். அந்த கட்டப்படுகிற நாட்கள் வஞ்சிக்கப்படுவது போல தான் போகும். கட்டப்படுகிற நாட்கள் எதிர்ப்பின் நாட்களை போல தான் இருக்கும். உருவாகப்படுகிற நாட்கள் கொஞ்சம் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஆனா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, அதாவது சன்பல்லா தொபியா சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நெகேமியாவை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இவங்க பிரயாசப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க,
கர்த்தருடைய காரியத்தை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை பிரயாசப்பட்டுக்கிட்டு இருப்போம். இந்த ஜெப நாட்களில் நம் குடும்பத்தை குறித்து, நம் பிள்ளைகளை குறித்து, நம்மை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, நம்முடைய சபையை குறித்து நிறைய காரியங்கள் பிரயாசத்தோடு தான் என்ன பண்ணுவோம், நம்ம கட்டுவோம். ஆனால் நம்மள்ட்ட ஆரம்பத்தில் எதுவுமே என்ன பண்ணியிருக்காது, இருக்காது. இன்றைக்குமே சில காரியங்கள் யோசிக்கிறப்ப நம்மள்ட்ட எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. ஆரம்பமே முட்டுக்கட்டையில் தான் என்ன பண்ணுறோம், ஆரம்பிக்கிறோம். சிலர் தான் ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப மிகுந்த பொருட்களோடு என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. ஆனால் சில பேருடைய ஆரம்பம் எப்படி தான் இருக்கும், முட்டுக்கட்டையில் தான் நிற்கும். அப்படி முட்டுக்கட்டையில் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பத்தை அற்பமாய் எண்ணுகிற கூட்டம் இருக்குமானால் அந்த கூட்டத்திற்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நெகேமியாவையும் நெகேமியாவோடு சேர்ந்து அலங்கம் கட்டுகிற ஜனங்களையும் இந்த சன்பல்லா தொபியா இப்படிப்பட்ட மனுஷங்க மிகவும் அற்பமாக நினைக்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், ரொம்ப அந்த வார்த்தையை பார்க்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அதாவது யூதர்களை வருத்தப்படுத்துகிற வார்த்தையை அவன் பேச ஆரம்பிக்கிறான். சங்கந்தம் பண்ணி அப்படின்னா வருத்தப்படுத்துகிற வார்த்தை அல்லது குற்றப்படுத்துகிற வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தையை சன்பல்லாத் பேச ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் பேசின வார்த்தை என்ன அப்படின்னு 2வது வசனம் சொல்லுகிறது. அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் அவன் கேட்கறது, இந்த அற்பமான மனுஷன் என்னத்தை பண்ணிட்டு இருக்காங்க, பொழப்பு கிடையாது. எப்படி சொல்றாங்க, இந்த ஜனம் என்ன செய்யுதுன்னு இல்லை, இந்த யூத மக்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அதாவது அற்பமான யூதர்கள், இவங்க அற்பமான மனுஷன், இவங்களால என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு அநேகருடைய பார்வை, ஒன்னால என்ன செய்ய முடியும், உன் குடும்பத்தால என்ன செய்ய முடியும், உன் குடும்பத்தால இந்த காரியத்தை பண்ண முடியுமா, ஒன்னால அந்த காரியத்தை பண்ண முடியுமா, நீ இதுக்கு தகுதியானவனால இன்னைக்கு 1000 வார்த்தைகள் நாம் செயல்படும் பொழுது வரும். அல்லேலூயா. நிச்சயமாக நாம் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அதை ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தை கண்டிப்பாக வரும். உன்னால் முடிக்க முடியுமா, உனக்கு தெம்பு இருக்கா, உனக்கு பலன் இருக்கா, உன்கிட்ட பணம் இருக்கா, லோன் போட்டிருக்கியா, லோன் கிடைச்சிருச்சா, ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன. இவனுக்கு என்ன திறமை இருக்கு, இவனுக்கு என்ன பலன் இருக்கு, இவனுக்கு என்ன அருகதை இருக்கு, இவன் இந்த ஆலயத்தை கட்ட வந்துட்டான். வீடு கட்ட வந்ததுக்கு அவன் திட்டலை, எருசலேமுக்கு அலங்கம் கட்ட, அதாவது மதில் சுவர் கட்டும் பொழுது சொல்றாங்க, ஒன்னால வீட்டை கட்ட உனக்கு முடியல, நீ அலங்கத்தை கட்டி உன் தேசத்தை பாதுகாக்க போறியா? இதுதான் அவனுடைய வார்த்தை சாராம்சம். 2வது வார்த்தை சொல்லுகிறாங்க, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, அவங்க செய்கிறதான காரியத்தில் இடம் கொடுக்க முடியுமா, இடம் கிடைக்குமா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பலியிடுவார்களோ. இப்போ எப்படி சொல்றாங்க, இவங்க இன்னைக்கு ஆலயத்தை கட்டி நாளைக்கு பலி செலுத்தி ஆராதனை நடத்திடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க. அடுத்து ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகள் கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கு முன்பாக சொன்னான். அப்போ இவங்க கட்டுகிற அலங்கத்தை பார்த்து இவன் ஒரே நாளில் கட்டி முடிச்சிருவானா, ஒரு நாளில் கட்டி முடிச்சு நாளைக்கு பலி செலுத்திடுவானா, பலி செலுத்தி ஆராதனை நடத்திடுவானா, ஏற்கனவே கற்கள் சுட்டெரிக்கப்பட்டு, அதாவது சுண்ணாம்பு கற்கள்லாம் சுட்டெரிக்கப்பட்டு வெடித்து கிடக்குது, இவன் கல்லை கொண்டு கட்டி முடிச்சிருவானா, இவன் கட்டுற கல்லுக்கு உயிர் உண்டாகுமா, இவன் கட்டுகிற கல்லுக்கெல்லாம் செத்துப்போன கற்கள், எரிஞ்சு போன கல் மீண்டும் உயிரடைஞ்சு இது பலனடைஞ்சு எழுந்து நின்றுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. வேதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை அழகா இருக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளை எதால உண்டு பண்ண வல்லமை உடையவர்னு சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு தேவன் கல்லுகளால பிள்ளைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அப்ப உயிர் கொடுக்கிறதும் கொடுக்காது யாருடைய கரத்துல இருக்கு? கர்த்தருடைய கரத்துல இருக்கு. நான் பிரயாசப்படுகிறேன், என் பிரயாசத்தை கண்டு என் மதிலுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நல்ல தோரணையை, ஒரு நல்ல அழகை, ஒரு நல்ல அமைப்பை அவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆனால் அந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் நாம் செய்கிற செயல்களுக்கு அவர்கள் தெரிவிக்கிறதான சர்டிபிகேட் என்னன்னா, இது அற்பமான காரியம், நீ செய்கிறது விளங்காது, ஏற்கனவே சுட்டெரித்து போட்ட அலங்கத்தை நீ ஏன் பிரயாசப்பட்டு கட்டுற, நீ கட்டுறதுனால அந்த மதில் சுவருக்கு உயிர் வந்துருமா, அது மறுபடியும் இடித்து போடத்தான் போடும். அதுக்கு அர்த்தம் அதான். நீ கட்டுறதுனால அது உயிர் அடைஞ்சு பலன் அடைஞ்சு நின்றுமா, ஸ்ட்ராங்கா நின்றுமா? இல்லை, அது மறுபடியும் கீழே விழும், தள்ளி விடுவோம்.
அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை, ஒரு நரி ஏறி போன என்ன பண்ணிடுறது, விழுந்துரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மை பரியாசம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எத்தனை வந்தாலும், கர்த்தருக்குள் ஜீவனம் பண்ணுகிற நாம், பரலோக ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற நாம், கிறிஸ்துவை தன் ஜீவனாய் கொண்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு வாழ்கிற நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமாம்? இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு என் செவிகளை அடைத்து விட்டு நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியங்களை என் காதுகள் நான் போட்டுக்கொண்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் கட்டப்பட முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் கட்டப்பட முடியாது. இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளே கஷ்டப்பட்டு நகை அடமானம் வச்சு, இருக்கிற நகையை பூரா அடமானம் வச்சு லோன் வாங்கி அது இதுன்னு வாங்கி பிரயாசப்பட்டு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறோம். வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வீட்டை பார்த்து, என்ன பண்ணிருக்க, வீடு கட்டுறியா, கட்டிடுவியோ, பணம் இவங்க எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா, லோன் கட்டிடுவியோ அப்படின்னு நம்மளை பார்த்து கொஞ்சம் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்விகள் நமக்கு என்ன உண்டாகும்? அங்கே இருக்கிற செங்கல் எடுத்து எரிஞ்சிட மாட்டோம் மூஞ்ச பார்த்து. அங்கே கிடக்கிற செங்கல் எடுத்து மூஞ்ச கேட்டு எரிஞ்சு போறியா இல்லையாங்கிட்டு அவன் வயிற்றை கட்டி வாயை கட்டி தாலி ஆடமான வச்சு வீட்டை கட்டிட்டு இருந்தா நாயை அவனுக்கு பேச்சை பாரு, செங்கலை கொண்டு என்ன பண்ணியிருப்போம்? அப்படி எரிஞ்சு அடுத்து என்ன ஆகும்? கலவரம் உண்டாகும், சண்டை உண்டாகும், கேஸ் உண்டாகும். அது நிமித்தம் நம்ம கட்டப்படுகிற காரியம் தடை செய்யப்படும். இதுதான் சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் இருக்கிற எண்ணம். நான் கட்டப்படக்கூடாதபடி, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டக்கூடாதபடி, என் குடும்பம் கர்த்தருக்காய் கட்டக்கூடாதபடி, என் குடும்பம் அன்பால் கட்டக்கூடாதபடிக்கு இன்றைக்கு சத்ருவான் இப்படிப்பட்ட வச சொற்களை என்ன பண்ணுகிறான், வீட்டுக்குள்ள அனுப்பி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுப்பி, நம்முடைய சபையில அனுப்பி இந்த வார்த்தையெல்லாம் போட்டு பேசு. அவன் எப்படியும் கோவப்படுவான். கோவப்பட்டா கல்லை கொண்டு அடிப்பான். கல்லை கொண்டு அடிச்சா என்ன பண்ணுவோம்? இவன் யுத்தம் பண்ணான்னு சொன்னா நம்ம யுத்தம் பண்ண போய் இவன் மொத்த பேர் என்ன பண்ணிடுவோம்? நிர்மூலமாக்கி அவன் கட்டக்கூடாதபடிக்கு அவன் காரியத்தை என்ன பண்ணிடுவோம்? முடக்கி போட்டுருவோம். இதே காரியத்தை தான் யோபுவுக்கு சத்துருவானவன் செய்தான். யோபு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமா வளர்ந்துகிட்டே இருக்கிற மனுஷனை பார்த்து சத்துருவுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு. இவன் கட்டப்படலாம், இவன் எப்படி கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழலாம், இவன் எப்படி தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழலாம் நினைச்சுக்கிட்டு இவன் இங்கேருந்து ஒரு பெட்டிஷன் பேப்பர் எடுத்து நேரா போறான். என்னென்ன குற்றம் சொல்லணுமோ அம்புட்டின்னு சொல்லி தடை பண்ணுகிற அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு வந்துட்டான். இப்ப யோபுடைய குடும்பம் நல்ல நிலைமை, நல்ல அன்புல கட்டப்பட்டிருக்கு. யோபுவின் குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல கட்டப்பட்டிருக்கு. தகப்பன் பிள்ளைகள் அப்பாவுக்கு பையன், பையனுக்கு அப்பான்னு பயந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள ஒரு பொறாமையை போட்டு, ஒரு இழப்பை போட்டு, ஒரு சோர்வை போட்டு, இப்படி என்னென்ன பண்ணணுமோ அந்த குடும்பம் உருவாகாதபடிக்கு நிர்மூலமாக்குறதுக்கு அத்தனை காரியத்தையும் யாரு பார்த்தா? சத்ருவானவன் செய்தான். இன்றைக்கும் நம் குடும்பம் சிரிச்சு சந்தோஷமா தான் சில பேருக்கு என்ன பண்ணாது, பொங்கி வந்துடும். நீரூற்று எப்படி சிம்சோனுக்கு என்னக்கோர் பொங்கி வந்துச்சோ, எப்படி ஆகாருக்கு லகாய் ரோகி பொங்கி வந்துச்சோ, நம்ம ஈசாக்குக்கு ரகபோத் பொங்கி வந்துச்சு, அது மாதிரி சில பேருக்கு என்ன வந்துடும், பொங்கி வாயில வார்த்தையா வந்துடும். நம்ம சந்தோஷமா இருந்தாலே சில பேருக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் நம் வாழ்க்கையில வரும் பொழுது அப்படிப்பட்டவர்களை நாம் கண்டுகாமல் திரும்பி போவது நமக்கு நல்லது. அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து அற்பமானவர்கள், அற்பமான ஆரம்பம், அற்பமான முயற்சி என்று சொல்லி நம்மை எத்தனை வசை சொற்கள் சொன்னாலும் நான் நெகேமியாவை போல செயல்படணும். நெகேமியா எப்படி செயல்பட்டார் அப்படின்னா, அங்க வேதம் சொல்லுகிறது, எங்கள் தேவனே நாங்கள், அதாவது 4வது வசனம், எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கண்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் மூக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே. இதுல நான் 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இங்க நெகேமியாவும் நெகேமியாவின் ஜனங்களும் பண்ணது ஜெபம். நெகேமியாவும் நெகேமியாவின் ஜனங்களும் பண்ணது ஜெபம். என்ன ஜெபம்?
அற்பம் என்று என்னை அவதூறுபடுத்துகிற ஜனங்களுக்கு முன்பாக நான் என் வாயை திறவாதபடிக்கு, வாய் திறவாத ஆட்டை போல தேவ சமூகத்தில் அமர வேண்டும் என்கிற விஷயத்தை இங்கே நெகேமியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகளை பார்த்து, நம்முடைய வேலையின் முயற்சியை பார்த்து, நம் குடும்பத்தில் இருக்கிற அன்பின் முயற்சியை பார்த்து சில பேர் சில பிரயாசப்படுவாங்க. சிலருக்கு அன்பா பேச வராது. கோபமாகவே பேசி பழகினவங்க அன்பா பேச என்ன பண்ணுவாங்க? முயற்சி பண்ணுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படாதவங்க ஆவிக்குரியவர்களை கட்டப்பட முயற்சி பண்ணுவாங்க. குடும்ப ஜபமே இல்லாத குடும்ப ஜபம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? முயற்சி பண்ணுவாங்க. ஜெபிக்க தெரியாதவங்க தனியா ஜெபிச்சு பழக்கம் உள்ளவங்க தனியா ஜெபிக்கிறதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்படி தேவனுக்காக, நம் குடும்பத்துக்காக அன்பின் நிமித்தம், வசனத்தின் கீழ்ப்படிதல் நிமித்தம் நாம் பண்ணுகிற முயற்சியை சிலர் அற்பம் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் விளக்கம் அளிப்பதற்கு பதிலாக நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டால் எனக்கு தடை உண்டாகாது, எனக்கு கிருபை உண்டாகும். எனக்கு தடை உண்டாகாது, எனக்கு கிருபை உண்டாகும். அதே நான் பண்ணுகிற ஜெபம் எப்படி தெரியுமா பண்ணணும்? இங்க நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன்னு சொன்னேன்ல, இங்க நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை நம்ம காண்பிச்சு கொடுத்திருக்காரு. என்ன ஜெபம் காண்பிச்சு கொடுத்திருக்காரு? இயேசு கிறிஸ்துவும் ஸ்தேவானும், என்னை அற்பமாய் நினைக்கிறவர்களை நான் மன்னிக்கிற ஜெபம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு என் மன்னிப்பின் ஜெபத்தை நான் ஏறெடுக்க வேண்டும். ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஸ்தேவான் சொன்னது போல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்து எத்தனை வார்த்தைகள் பேசினாங்க? நீ யூதருக்கு ராஜாவோ? ராஜாவானா இறங்கி வாரும், ராஜாவானா இறங்கி வாரும், இந்த கசந்த நீரை மதுரமா மாற்றி குடிச்சு கொள்ளும் அப்படின்னு பல அது எப்படி சொல்றது, அவதூறான வார்த்தைகள், வசை சொற்கள், ஏகப்பட்ட வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து யூதர்கள் பேசினாங்க, ரோமர் சேவர்கள் பேசினாங்க, அங்கிருந்த பரிசேயரும் சதுசேயரும் பேசினாங்க. பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் கோஷம் போட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிதாவை நோக்கி இவர்களை மன்னி, இவர்களை. இது இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். என் நெகேமியாவின் ஜெபத்தை நான் மறுபடியும் கொண்டு வரேன். நெகேமியாவின் ஜெபம்னா நெகேமியா தான் பண்ணாரா அப்படின்னா கண்டிப்பா அவருடைய பேர் இல்லை. ஆனா அங்க அலங்கம் கட்டப்பட்டவர்கள் பண்ண ஜெபத்தை, அப்ப அலங்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, உற்சாகத்தோட அலங்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பண்ணுகிற ஜெபம் என்ன அப்படின்னா, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவங்கள் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக. என்ன ஜெபம் பண்றாங்க? என்னைய என்னென்ன வார்த்தை பேசினானோ அது எல்லாம் அவன் தலைமையில் என்ன பண்ணட்டும்? போய் விழட்டும். அவன் குடும்பத்தில் போய் என்ன பண்ணட்டும்? விழட்டும். அவன் பிள்ளைங்க மேல போய் என்ன பண்ணட்டும்? விழட்டும். என்னைய பார்த்து சொன்னால அது அவன் குடும்பத்துக்கு நடக்கட்டும். யார் ஜெபம் பண்றா? அலங்கங்கட்ட பிரயாசப்படுறவங்க. அநேக நேரத்துல நம் கோபத்துல சில சாபமான ஜெபத்தை பண்ணிடுறோம். அல்லேலூயா. ஜெபம் என்பது பரிந்து பேசுவதை தவிர சபிப்பதற்காக அல்ல. எனக்காக பரிந்து பேசணும், நமக்காக பரிந்து பேசணும், நம் உறவுகளுக்காக, நம் சபைக்காக பரிந்து பேசுமே தவிர ஜெபத்தில் ஒரு நாளும் எவரையும் சபிக்கும்படியான ஜெபத்தை நான் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இங்கே இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? என்னைய பார்த்து எப்படி ஏசப்பா அவன் சொல்லலாம்? அவன் கை கால் வழங்காம போட்டோம், அப்படி ஆக்கி போடுங்க. நீ தேவனானால் அதை செய்யும், நீ தேவனானால் அதை செய்யும். நாங்கள் உம்முடைய ஆலயத்தை கட்டுகிறோம். எங்களை பார்த்து அவன் பேசிட்டான், அவனை சும்மா விடாதீங்க. அவன் கை கால் என்ன பண்ணுங்க? உடச்சு அவனை வீட்டில் முடக்கி போடுங்க. அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. என்னைய பற்றி பேசினவா என்ன பண்ணிடணும்? கோணிக்கிட்டு போயிடணும். என்னைய பார்த்து மன தூக்கி எறிஞ்ச கை என்ன பண்ணிடணும்? முடங்காம போயிடணும். அப்படி யார் ஜெபம் பண்றோம்? யார் சாபம் விடுறோம்? ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள்
கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, தேவ ராஜ்யத்துக்காய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டுமே, வருகையில் பங்கு பெற வேண்டுமே, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுறவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஜெப வார்த்தைகள் என்ன? என் மேல் வர நிந்தை அவன் மேல் வரட்டும், அவன் குடும்பத்து மேல வரட்டும் அப்படின்னு அவன் தலைமுறையவே தோண்டி எடுத்து போட்டு என்ன பண்ணுவோம்? சாபம் விடுவோம். ஆனா நாம் யாரு? தேவனுக்காய் கட்டப்படுகிற ஜனங்கள். அந்த ஜெபத்தை நாம் பண்ணாதபடிக்கு இவர்களை மன்னியும் ஆண்டவரே, இவர்களை மன்னியும் ஆண்டவரே அப்படிங்கிற ஜெபத்துக்கு நம்ம திரும்பணும். நம்ம உணர்ச்சி வசப்படலாம், நம்ம கோபப்படலாம், அதையெல்லாம் அடக்கி கொண்டு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபத்தில் பண்ணுகிற ஜெபமே பாவம் தான். அல்லேலூயா. கோபத்தில் பண்ணுகிற ஜெபமே பாவம் தான். கோபத்தில் போய் நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? சமாதானமாக இருக்கிறப்ப ஜெபம் பண்ணுறது வேற, கண்ணீரோடு இருக்கிறப்ப ஜெபம் பண்ணுறது வேற. கோபத்தோட என்ன ஜெபம் பண்ணுவோம்? இப்போ நான் உங்களை திட்டுறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் இப்போ இப்படி என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஏசப்பா எங்கள் பாஸ்ட் திட்டினதுக்காக நன்றி, பாஸ்ட் ஆசீர்வதிங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த ஆளுக்கு என்ன துமுறு இருக்கும்? எப்பப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறான் என்னைய பார்த்தா ஜெபம் பண்ணவும் மாட்டோம்மா. அடுத்த வரை என்னை திட்டக்கூடாது ஆண்டவர். அந்த மனுஷன் வாயை கட்டி போடுங்க. நம்மளை திட்டுறவங்கள பார்த்தா நம்ம என்ன ஜெபம், இதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு இதான் என்ன இப்படி தான் நம்ம டக்குன்னு ஏசப்பா எவ்வளோ திட்டிகிட்டே இருக்கிறான், வாயை கட்டி போடுங்க, என்னை திட்டாதபடிக்கு வாயை கட்டி போடுங்க. ஒரு சாட்சி சொன்னாங்களே, நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கான், நாய் குலைக்கலாம் என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணாலும் நாய் குலைக்கிறத நிப்பாட்டிருச்சான். நம்ம ஜெபம் எதுக்கு இருக்கு? வாயை கட்டுறதுலேயே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி இல்லை, நம்ம ஜெபமே இப்படி தான் இருக்கு. என்னைய குலைச்சா அது அஞ்சு அறிவு உள்ள ஜீவனாக இருந்தாலும் சரி, 6 அறிவு உள்ள மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் வாய் கட்டப்படணும். ஆனால் ஸ்தோத்திரம், இயேசு கற்றுக் கொடுக்குறாரு, நீ அவனை மன்னிக்க பழகு. நீ அவனை மன்னிக்க. சன்பலாத்தும் தொபியாவையும் மன்னி. அவன் கூட சேர்த்துக்காத, பட் அவனை மன்னிச்சிரு. அவன் கூட நீ நட்பு வச்சுக்காத, அவனை மன்னிச்சிரு. அவன் கூட உறவு தொடராத, அவனை மன்னிச்சிரு. அவன் கூட மீண்டும் சேர்ந்து செயல்படாத, பட் அவனை மன்னிச்சிரு. இயேசு கற்றுக் கொடுப்பது உன்னுடைய ஆரம்பத்தை, உன் பிரயாசத்தை, உன் முயற்சியை அற்பம் என்று குப்பையை போல தூக்கி எறிகிறவங்களை கோபப்படாத, அவங்களோட கூட்டு சேராத, ஆனால் அவங்கள மனசார மன்னிச்சு உன் காரியத்தை நீ செயல்படுத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் 6வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன உண்டாயிருச்சு? மனமடிவு உண்டாயிருச்சு. ஏன்னா 3வது வசனம் சொல்லுகிறது, மனமடிவு உண்டாக பேசுகிறாங்களே. 4வது வசனம் சொன்னது, ஆமாம் 5வது வசனம், மனமடி உண்டாக பேசினார்களே. இப்போ என்னைய பார்த்து மனமடி உள்ள வார்த்தையை பேசினால என்ன ஆயிருச்சு? அலங்கம் கட்டுகிற காரியம் ஸ்டாப் ஆயிருச்சு. நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பிரயாசங்களை சிலர் அற்பமாக பேசினாங்கன்னா நம்ம அப்படியே நிறுத்திடுவோம். அப்படிதானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்காக நம்ம பிரயாசப்படுறோம், தொடர்ந்து நமக்கு தெரியாது தான், நம்ம பழகிட்டு இருக்கிறோம். பழகிட்டு இருக்க நம்ம பிரயாசப்படுறப்ப ஆமாம் போ, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படிப்பட்ட சில நெகட்டிவான வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பிரயாசத்தையே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த ஜெபத்தையே பாதியிலேயே நிறுத்திடுவோம். ஜெபத்தை பாதியிலேயே நிறுத்திடுவோம். கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிற பிரயாசத்தை பாதியிலேயே நிப்பாட்டிடுவோம். குடும்பத்துக்காய் படுகிற பிரயாசத்தை பாதியிலேயே நிப்பாட்டிடுவோம். நீ ஒருத்தன் தான் சம்பாதிக்கணுமா? நீ தான் 5 மணிக்கு எந்திச்சு வேலைக்கு போகணுமா? ஏன் உன் வீட்டில் இருக்க மீதி 5-6 பேர் என்னத்துக்கு இருக்கிறாங்க? அவங்களாம் செய்ய மாட்டாங்களா? போக மாட்டாங்கன்னு சில பேர் ஏற்றி விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? உற்சாகமாக புறப்பட்ட நம்ம பாதியிலேயே உட்காந்துருவோம். ஆமாம் இல்லை, நான் மட்டும்தான் போகணுமா? அவங்க எதுக்கு இருக்காங்க? வீட்டில் தண்டத்துக்கு தானே இருக்கிறாங்க, நான் ஏன் போகணும்? பாதியிலேயே. அப்போ அநேக காரியங்கள், அன்பினால் ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள், கட்டளையின்படி ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் பாதியிலே நிற்கிறதுக்கு என்ன காரியம்னா, இப்படிப்பட்ட மனுஷங்க பேசின வார்த்தையை காதலை போட்டுக்கிட்டு ஆமாம் இல்லை அதை ஒத்துக்க மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம். ஆனால் மனசுக்குள்ளேயே போட்டு மாடு மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்போம்? அசை போட்டுக்கிட்டே நம்முடைய காரியத்தில் அசம்பந்தமாயிரும். மற்றவர்கள் வார்த்தையை நம் வாழ்க்கையில் நாம் வைத்திருந்தா நாம் கட்டப்படுகிற காரியம் பாதியிலே அசம்பந்தமாய் நிறுத்தப்படும். அது சத்துருவின் சோதனைன்னு சொல்ல முடியாது, நம்முடைய பலவீனம். என்னால் அதை ஏற்றுக்க முடியல,
என்னால் கடந்து போக முடியல. இன்றைக்கு கடந்து போக முடியாம தான் அநேகர் பாதியிலே நின்று தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நெகேமியா சொல்லுகிறாரு, பாதியிலே நின்றுட்டோம், பாதி மட்டும் ஒன்றா இணைந்து உயர்ந்தது. 7வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தோகிறது என்று, இடிக்கப்பட்ட இடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்று சன்பலாத், தொபியா, அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. இப்ப இதெல்லாம் இருந்து மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சாலும் திரும்ப ஒரு கூட்டம் கிளம்பி வருது, திரும்ப ஒரு கூட்டம் கிளம்பி வருது. எதுக்கு? என்னோட யுத்தம் பண்ணும்படியாக. என்னோடு பேசினார்கள், என்னோடு பேசி பார்த்தார்கள், நான் இறங்கல, இப்ப யுத்தம் பண்ண வராங்க. சத்ரு வார்த்தையை முதலாவது நம்மளை சோதிக்கும்படி கொடுப்பான், நாம் கேட்க மாட்டோம். என் காதுகளை விசுவாச வார்த்தை நிரப்பி இருப்பேன் என்றால் என்னோட அவன் யுத்தம் பண்ண புறப்படுவான். சத்ரு யுத்தம் பண்ண எப்படி வரானா? வெள்ளம் போல புறப்பட்டு வரானா. வெள்ளம் போல சத்ரு நம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு வரான். ஏன் அப்படின்னா, அவன் ஒருவனா வரமாட்டான். இந்த சன்பலாத், தொபியான்கிற இந்த இருவரும் இவர்கள் வந்து தங்கள் வார்த்தையை சொல்லல. அவன் யார் யாரை கூட்டு வரானாங்க? வேதம் சொல்லுகிறது, தொபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சல் அடைந்து. இவன் போய் பத்த வைக்கிறான் ஊருக்குள்ள விஷயத்த. ஏய், இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இவங்க இந்த மாதிரி அலங்கம் கட்டுறாங்க, இவங்க மதில் சுவர் கட்டுறாங்க, இவங்களை கட்ட விடக்கூடாது, இவங்களை கட்ட விடக்கூடாது. ஏன்? இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்தில் நாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சத்ரு நமக்கு அதிகமான தடை வைக்கிறான். ஏதாவது ஒரு நல்ல யோசனை இருக்கா? ஏன் மற்ற காரியங்களை விட கர்த்தருடைய காரியத்தில் கட்டப்படுவதற்கு, வளருவதற்கு, முன்னேறுவதற்கு ஏன் நமக்கு சத்ருவானவன் அநேக தடையை வைக்கிறான்? நம்ம மற்ற காரியங்கள் செய்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு தடையும் வரதில்லை, ஒரு பலவீனம் வரதில்லை. ஆனால் கர்த்தருக்காக பிரயாசப்படுறப்ப, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுறப்ப நமக்கு ஏன் சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் உண்டாகுது? ஏன் அதை நமக்குள்ள சத்ரு கொண்டு வருகிறான்? என்ன காரணம்? எனக்கு யோசிச்சிருக்கோமா? ஆண்டவரே, நான் வேலைக்கு போறேன், நல்லா இருக்கேன், எனக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு பலவீனமும் வரதில்லை. ஆனால் கர்த்தருக்காக ஒரு காரியம், ஒரு ஊழியம் செய்யலான்னு போனாக்கா அன்னைக்கு ஒரே பலவீனமா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு. ஏன் ஆண்டவரே? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுக்கு என்ன பதில் கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்படி எது கண்டுபிடிச்சா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். உங்க பதில் நீங்கள் பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள். நான் கண்டுபிடிச்ச பதில் நான் சொல்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நான் நிறைய முறை யோசிப்பேன், அதாவது வீட்டு காரியமா இருந்தா உற்சாகமா இருப்பேன், கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமா இருப்பேன். சில சமயத்துல என்ன போ அப்படின்னு ஒரு இருதயத்துல ஒரு சின்ன சோர்வு வரும். அப்ப யோசிக்கிறப்ப, இந்த வசனத்தை தியானிக்கிறப்ப, சரி, இந்த சன்பலாத்தும் தொபியாவுக்கு என்னதான் வைத்தறிச்சல் வந்துச்சு, எதுக்கு இவங்க சும்மா கையாகியான்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, பின் நாட்களை திருப்பி பார்க்குறப்பதான் புரிகிறது, ராகாப் ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, எரிகோ கோட்டையில ராகாப் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, உங்கள் தேவன் செய்கிற காரியத்தை கண்டு எங்கள் வயிறு என்ன ஆயிடுச்சு, எங்கள் இருதயங்கள் கரைந்து போயிடுச்சு அப்படின்னு. என்ன அர்த்தம்? இந்த ஜனம் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிற வரைக்கும் தான் இவனை நான் ஆளுகை செய்ய முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனம், இந்த யூத ஜனம் கர்த்தரை விட்டு, யெகோவா தேவனை விட்டு இவன் விலகி இருக்கிற வரைக்கும் தான் இவன் மேல நம்ம பாச்சா பழிக்கும். ஆனா இவன் யெகோவா தேவனுக்குள்ள போயிட்டானா, கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டானா, அந்த கிறிஸ்துவானவர் இவனுக்கு பலத்த கோட்டையா இருப்பார். அந்த கிறிஸ்துவானவர் இவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை கண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாத பூமி தாங்கக்கூடாது போயிட்டுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவான் என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு விட்டு கொடுத்து வளர்ந்து விட்டால், கிறிஸ்துவானவர் அவனுடைய செல்வங்கள் பூமி தாங்கக்கூடாதபடிக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஓபேத் ஏதோமுடைய வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு? 3 மாதம் தான், வெறும் 3 மாசம், எண்ணி 3 மாசம் 90 நாள் அவன் ஆசீர்வாதம் ராஜாவின் காது எட்டுகிற அளவுக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
அப்ப இன்றைக்கு ஏன் நம்மள சத்துருவானவன் கிறிஸ்துவுக்குள்ள வளர விட மாட்டேங்கிறான்? ஏன் ஆவிக்குரிய கருத்துல நம்ம கட்டப்பட விட மாட்டேங்கிறான்னா, நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டா அவர் எனக்கு கேடகமா இருப்பார். அவர் எனக்கு எப்படி இருப்பாரு? கேடயமா இருப்பார். அவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அவருக்கு நான் பிரியமுள்ளவனா இருந்தாக்க என் சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார். நான் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது என்னை அவர் ஆசீர்வதிக்கிறவரா மாறுகிறார். இந்த ரகசியம் தெரிஞ்ச சத்துரு ஆதாமையும் ஏவாளையும் எப்படி வெளியில கொண்டு வருகிறான்? இவன் தோட்டத்துக்குள்ள இருந்தானா இவனை போல ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே என்ன பண்ண முடியாது. ஏன்னா வெயில் அவங்களுக்கு தெரியாது. வெயில் அவங்களுக்கு தெரியாது. அவன் வேலை செய்யணும் அவசியமே இல்லை. அவனுடைய வேலை என்ன? தூதர்களுக்கு கொடுத்த வேலையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்காரு? மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு. லூசிஃபர் என்கிறதான துதிக்கும் தூதனுக்கு கொடுக்கப்பட்டதான உத்தியோகத்தை தான் யாருக்கு கொடுத்திருக்காரு? மனுஷராகிய நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நம்முடைய வேலை என்ன? அவர் சமூகத்தில் துதிச்சுக்கிட்டே இருந்தா போதும். உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? பார்த்துக்குவார். இன்னைக்கு ஏசி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்பதான் எந்த ஜென்ரேஷன்ல கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப லாங்ல தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏசிங்கிறதான ஒரு சிஸ்டம். ஆனா ஆதி தோற்றத்திலே ஏசி யார் கண்டுபிடிச்சிருக்கிறா? அந்த அந்த கிளைமேட்டை கண்டுபிடிச்சி ஆதாமுக்காக ஏவாளுக்காக தேவன் கொடுத்தார். ஆனா அதை பறிக்கிறதற்காக உருவாகும் போதே இவங்க கிறிஸ்துவுக்குள்ளதான் உருவானாங்க. அதனால ரொம்ப ஒரு தகப்பன் தாய் அன்பு காண்பிக்கிறது போல கிறிஸ்து தேவன் பிதாவானவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தனது அன்பை காண்பித்தார். அந்த அன்புல இருந்தா இவங்களை பிடுங்கணும். இப்பவே இவ்வளவு அன்பா இருக்காரு. இவங்களும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சு, அவரும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சு, இவங்களும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சா நம்ம பாச்சா என்ன பண்ண அந்த உலகத்துல பழிக்காது. இவங்களை எப்படியாவது நயவஞ்சகம் என்ன பண்ணிடணும், வெளியே கொண்டு வந்துடணும். அப்ப இன்றைக்கு நான் கிறிஸ்துவனுடையதான அலங்கத்துக்குள்ள, கிறிஸ்துவனுடையதான அந்த எல்லைக்குள்ள, கிறிஸ்துவ அந்த மூளைக்கல் மேல் கட்டப்பட்ட மாளிகை நான் இசைவாய் கட்டப்படக்கூடாதபடிக்கு என்னைய பிசாசு என்ன பண்றான்? இழுத்துக்கிட்டே வரான். 70 வருஷமா பிரயாசப்படாத நெகேமியா பிரயாசப்படுறான், அலங்கம் கட்டப்பட வேண்டுமே அப்படின்னு. 140 வருஷமா இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட வேண்டும் சொல்லி நெகேமியா பிரயாசப்படுறாரு. நெகேமியோட சேர்ந்து அநேகரும் உற்சாகப்பட்டு ஓகே டன் நம்ம எழும்பி செய்வோம் அப்படின்னு நான் தங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவா இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க எழும்பி கட்டுறாங்க. இவன் கட்டிட்டா பாதுகாக்கப்பட்டுருவான். மதில் சுவர் கட்டிட்டா இவனை முற்றுகை போட முடியாது, இவனை கொள்ளையடிக்க முடியாது, இவனை ஏமாத்த முடியாது, இவனை திருட முடியாது, இவன் விளைச்சல் எடுத்துட்டு போக முடியாது, இவனை பஞ்சத்திலேயே உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? சன்பலாத்துக்கு தெரியும், தொபியாவுக்கு தெரியும். அங்க இருந்ததான அரபியருக்கும் அம்மோனியருக்கும் அஸ்திரோத்தியருக்கும் தெரிஞ்சதுனால எரிச்சல் உண்டாகுது. இவன் எப்படி கட்டலாம்? மதுளை கட்டுவான். ஏற்கனவே ஆலயம் கட்டிட்டாங்க, இப்ப மதுளை கட்டுவாங்க, நிம்மதியா இருப்பாங்க, கர்த்தருக்கு வழி செலுத்துவாங்க. அவரு இவங்க மேல உள்ளங்கை மேகத்தை என்ன பண்ணுவாரு? வைப்பாரு. இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருப்பாரு, பகல்ல மேக ஸ்தம்பமா இருப்பாரு. இவங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதத்தையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? வாய்க்க விட மாட்டாரு. இவங்க போறதுக்கு முன்னாடி அவருடைய சமூகம் முன்பாக செல்லும், அவருடைய மகிமை அவங்களை பின்னாலே காக்கும். அப்படிங்கிற ரகசியம்லாம் யாருக்கு தெரியும்? இவங்களுக்கு தெரியும். ஏன்னா செங்கடல் சம்பவத்திலேயே ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். இன்றைக்கும் ஏன் சத்ருவானவன் கிறிஸ்துவின் ஆலயங்களை மாத்திரம் குறிவைக்கிறான்? கிறிஸ்துவின் ஆராதனையில மாத்திரம் தடை பண்ணுகிறான்? ஏன் ஆவியில் நிறையும் போது சில சத்துருக்களை கொண்டு வந்து, சில பலவீனங்களை கொண்டு வந்து, சில சமாதான குலைச்சல்களை ஏன் கொண்டு வருகிறான்? நான் ஆவியில் கட்டப்படும் பொழுது நான் அவருக்காய் சாட்சியா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்? வாழ ஆரம்பிச்சிருவேன். ஆவியின் நிறைவு சாட்சியின் வாழ்க்கையின் ஆரம்பமாய் மாறிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அநேகர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஆவியில் நிரம்ப விடாதபடிக்கு சத்துருவானவன் தடை பண்ணி வைத்திருக்கிறான். அந்த தடையை நான் முறுகி அடிக்கிறதும் தடையிலேயே தங்கி இருக்கிறதும் என் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. இப்ப நெகேமியா தடை பண்ணப்பட்டாங்கன்னு தங்களை எதிர்த்து பேசுறாங்க, எரிச்சல் உண்டாகும்படி செய்யறாங்கன்றதுக்காண்டி இவர் இவர் எழும்புறார். நான் கட்டப்படும் பொழுது என்னை அற்பமானவன் என்று சொல்லாமங்க உண்டு, என்னுடைய காரியங்களை வர்ணித்து விளாசி பேசக்கூடியவங்க உண்டு, என்னை பார்த்து கட்டப்படக்கூடாது, ஆசீர்வதிக்க கூடாதுன்னு சொல்லி என்னை பிடுங்கிறவங்க உண்டு. ஆனாலும் நான் ஜெபத்தோடு எழும்புவேன் என்று சொன்னார். நான் ஜெபத்தோடு
எழும்புவேன் என்று சொன்னால் என்னைய கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா. இப்போ இவங்க சன்பல்லாத்தும் தொபியாவும் எவ்வளவோ திட்டம் போட்டு பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, பழிக்கலை. இப்போ கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொல்லணும்னு, ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோடு பேசி பார்த்தான் சர்ப்பம். ஏவாளோடு சர்ப்பம் பேசி பார்த்தான். ஃபஸ்ட்டு ஏவாள் விழுந்துட்டான், ஆதாம விழுந்துட்டான். இப்போ இயேசுக்கு தூக்கி விட்டார், தோல்வுடைய கொடுத்து தூக்கி விட்டார். இப்போ சர்ப்பத்தோட பாச்சா என்ன பண்ணல, பேச்சு பழிக்கலை. அடுத்து என்ன பண்ணான், யுத்தம், கொலை, இரத்த பலி, சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரனை எழுப்பி விட்டான். இப்போ சன்பல்லாத்தும் தொபியாவும் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் சோர்வடைஞ்ச மாதிரி அடைஞ்சிட்டு மறுபடியும் உற்சாகமாக எழுப்பிட்டாங்க. ஓகே டன், இவன் இந்த பைத்தியக்காரன் பேசுறான்னு என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கட்டுகிறத பார்த்துட்டு இவன் குழப்புங்கிற எண்ணத்துக்கு போயிட்டான். இது யாருடைய எண்ணம், சர்ப்பத்தின் எண்ணம். சர்ப்பம் சீரும், ரெண்டாவது கடிச்சிரும். முதலாவது பயமுறுத்தும், நான் பயந்து ஓட்டா விரட்டுற மாதிரி விரட்டா அப்புறம் அது ஓடிடும். ரெண்டாவது நான் பயப்படலைன்னா விஷத்தை ஏற்றிடும் என் மேல. இன்றைக்கு சர்ப்பத்துடைய தந்திரமான புத்தி உடைய மனுஷங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பேசி பார்ப்பாங்க, கேட்கலையா, வாழைப்பழத்தில் விச ஊசி ஏற்றுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிடுவாங்க, ஏற்றி விட்டு போயிடுவாங்க. இந்த யானைக்கு வாழைப்பழத்தில் ஊசி கொடுத்தா அது சாப்பிட்டு விட்டு மதம் பிடிச்சி அலையிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணிடுவோம், காடு கரான்னு தெரியாமல், அன்பு பாசம் எதுவும் தெரியாமல், கிறிஸ்துவின் அன்பு தெரியாமல், குடும்பத்தின் அன்பு தெரியாமல், மனைவியின் அன்பு தெரியாமல், பிள்ளையின் அன்பு தெரியாமல் காட்டாம் போல் என்ன பண்ணுவோம், அடித்து கலப்புவோம். அந்த காரியம் ஓய்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், என்னால் இவ்வளவு நடந்திருக்கா, என்னால் இவ்வளவு நடந்திருக்கா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்படுகிற நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். கட்டப்படுகிற நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். எவ்வளோ கவனமாக இருக்கணுமா, வாழைப்பழம் சாப்பிட்டா கூட ஊசி இருக்கா இல்லையான்னு பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா இருக்கிறதுலே வாழைப்பழம் ரொம்ப சாஃப்டானது, அதை யாரும் முன்னு சாப்பிட மாட்டோம். வாங்குவோம், 2 கடி கடிப்போம், 3வது கடி அது உள்ள வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்போ அந்த 2 கடி 3 கடியில் குண்டூசி கண்டு தட்டுப்படுமா, தட்டுப்படாது. அதை டைரெக்டாக என்ன பண்ணிடும், உள்ளே போயிட்டு தான் குத்தும், எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு கிடக்கும், எங்கேயாவது தூங்கிட்டு கிடக்கும். அதனால் கவனத்தோடு இருக்கும். எதில் கவனம், நான் எதையும் அவசரப்பட்டு விழுங்கி விடாதபடி, பேசி விடாதபடி, செய்து விடாதபடி நான் கவனமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ யுத்தம் பண்ண வராங்க, இவர் பார்க்குறாரு. நெகேமியாவுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, யூதர்கள் வந்து மண் சமக்கிறவங்க ஆள் இல்லை. 10வது வசனம் பார்க்குறோம். அதாவது 8வது வசனத்தில், எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பேசினப்ப என்னதான் பண்ணாங்க, ஜெபந்தான் பண்ணாங்க. இப்போ யுத்தம் பண்ண வரது தெரிஞ்சிருந்து என்னதான் பண்றாங்க, வாடா பார்த்துக்கலாம், இல்லை ஜெபந்தான். இதுல 3 காரியத்தை நெகேமியா செஞ்சிருப்பார். ஒன்று ஜெபம், ஒன்று ஜெபம், ரெண்டாவது வேலையை நிறுத்தாமல் வேலையை தொடருவாங்க, வேலையை நிறுத்தாம வேலையை தொடருவாங்க, மூன்றாவது கவனம் உள்ளவர்களாக இருப்பாங்க. மூன்றாவது எப்படி இருப்பாங்க, யுத்தம் பண்ணுவதற்கும் கவனம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3ம் தேவை. இன்றைக்கு கிறிஸ்துவுக்காய் கட்டப்படுகிற நாம், கட்டப்பட விரும்புகிற நாம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு எதை விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுட்டு செய்கையில இறங்கிடக்கூடாது. ஜெபத்தை விட்டுட்டு செய்கையில இறங்கிடக்கூடாது. ரெண்டாவது, ஜெபத்தையும் செய்கையும் விட்டுட்டு பாதுகாப்புல இறங்கிடக்கூடாது, பாதுகாப்புல இறங்கிடக்கூடாது. மூன்றாவது, பாதுகாப்பையும் செய்கையும் விட்டுட்டு ஜெபத்துல மட்டும் உட்காந்துடக்கூடாது, ஜெபத்துல மட்டும் உட்காந்துடக்கூடாது. இன்றைக்கு 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கட்டப்படுகிறனா ஜெபிக்கிறோம், கட்டப்படுகிறனா தொடர்ந்து வேலை செய்யணும், கட்டப்படுகிறனா காவல் காக்கிறவனா இருக்கணும்.
எப்படி? நான் காவல் காக்காம என் வேலையை செய்யாம வெறுமன ஜெபமான வேலை நடக்குமா? கட்ட போறதே யார் தான்? நான் தான். என்னைய கொண்டு தான் ஆண்டவர் கட்ட போறாரு. அப்ப நான் அதற்கான வேலை என்ன பண்ணணும்? வெறுமன வீட்டுக்குள்ள உட்காந்து பூட்டின அறைக்குள்ள உட்காந்து சோத்திரம் போட்டு முழங்கால போட்டு ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் வேலை யார் செய்வா? இன்றைக்கு பாதி பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. முட்டியை போட்டு உட்காந்து ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். யாரு செயல்படுறது? யாரு பாதுகாக்கிறது? இது ரெண்டையும் விட்டுறது. அடுத்து ஜெபத்தை விட்டுறது. செய்கதான் முக்கியம். இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது. ஆனா என்ன பண்றது இல்ல? ஜெபம் பண்றது இல்ல, காவல் பண்றது இல்ல. கஷ்டப்பட்டு உழைக்கிறது, பப்பரப்பான்னு தூங்குறது. வீட்டு காரியத்தை யார் கவனிக்கிறது? யார் வீட்டு காரியத்தை காவல் பண்ணுகிறது? யார் பராமரிக்கிறது? யார் வீட்டில் ஜெபம் பண்றது? வேலை மட்டும் தான் செய்வேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் கவனம் உள்ளவனா இருக்க மாட்டேன். மூணாவது கேட்டகரி இருக்கு, அது இருக்கிறதுலே மோசமானது. இது கண்காணிப்பு வேலையை மட்டும்தான் பார்க்கும், சிசிடிவி கேமரா மாதிரி. வேலைக்கும் போய் தொலையாது, ஜெபமும் பண்ணாது. 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கும், புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு. ஏன் வரான், ஏன் வரான், ஏன் போறான், ஏன் வரான், ஏன் வரான், ஏன் போறான் அப்படின்னு. நான் ஜாக்கிரதை உடையவளா இருக்கணும். நான் செயல்பாடுல செய்கை உள்ளவனாகவும் இருக்கணும், நான் ஜெபிக்கிறவனாகவும் இருக்கணும். இது மூன்றையும் நெகேமியா சரியாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஏன்? முதலாவது ஜெபித்தாங்க, சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க, கட்டடம் பாதியில ஆயிருச்சு. போதும், பொறுமையா கட்டிக்குவோம். ஆனா இந்த முறை யுத்தம் பண்ண வரப்ப பேசுனதுக்கே சோர்ந்து போன இருதயம் யுத்தம் பண்ண என்ன ஆகும்? கரைஞ்சி வீட்டுக்குள்ள போய் பூட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு நெகேமியா ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண உட்காரு. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண உட்காரு. எப்படி ஜெபம் பண்ண சொல்றாரு? அங்க வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கும் 9வது வசனத்துல, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தோம். 24/7 உன் இருதயம் ஜெபத்துல இருக்கணும். உனக்கு விரோதமாய் ஒருவன் புறப்பட்டு வருகிறான்னு சொன்னால், யுத்தம் பண்ண வருகிறான்னு சொன்னா, ஒரு பலவீனம் வருதுன்னு சொன்னா, ஒரு சமாதான கொலை சொன்ன காரியம் குடும்பத்துல வருதுன்னு சொன்னா, அதற்காக நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். பஞ்சாயத்து பண்ணா மட்டும் பிரச்சனை சமாதானம் ஆகாது. அந்த பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ணணும். அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு அதற்கு அப்புறமா தான் அதற்காக செயல்பட ஆரம்பிக்கணும். இப்ப இரவும் பகலும், இரவும் பகலும் வேதம் அழகா சொல்லுகிறது, கண் விழித்து ஜெபம் பண்ணுங்கள், கண் விழித்து ஜெபம் பண்ணுங்க. புதிய பல இயேசுக்கு சாப்பிட கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்றத பிரயாசப்படுங்கப்பா. அப்ப இரவுல ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுது, பகல்ல ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுது. இன்றைக்கு நம் குடும்பம் இருக்குன்னா, கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்குன்னா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா, கணவன்மார்கள் காலையில வேலைக்கு போறாங்கன்னா, மனைவிமாருங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதே போல கணவர் வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னா, நீங்க நைட்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்களா, காலையில எழுந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவியுடைய ஜெபம் காலை மாலை காலை மாலை காலை மாலை குடும்பத்தை காவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ ஜெபம் பண்ணு, நான் வேலைக்கு போறேன். ஏன் நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ ஜெபம் பண்ண உனக்கு என்ன கேடு வந்துச்சு? இரவும் ஜெபம் பண்ணணும், பகலும் ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், நீ வீட்டில் உட்காந்து சமைக்கிறாளையே பாரு அப்படின்னு புருஷன்காரனை பார்த்து சொன்னா, புருஷன்காரருக்கு என்ன வரும்? நான் வேலைக்கும் போகணும், உனக்கு பாத்திரமும் துடைக்க கொடுக்கணும், அவருக்கு கோபம் வரும். அதனால இரவு பகல், கணவன் மனைவி, சூரியன் சந்திரன்றது போல பகல்ல ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, ராத்திரில ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆக மொத்தம் இரு ஜெபம் நம்ம வீட்டை காவல் பண்ணணும். அலங்கத்தின் மதிலை எப்படி இரவும் பகலுமா டியூட்டி போட்டு காவல் காத்தாங்களோ, அது மாதிரி நம்ம டியூட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், டியூட்டி போட்டு காவல் காக்கணும், டியூட்டி போட்டு வேலை செய்யணும் கட்டப்படுவதற்கு. இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க செயல்படுறது இல்லை, செயல்படுறவங்க ஜெபிக்கிறதில்லை. இது ரெண்டையும் பண்றவங்க காவல் பண்றது இல்லை, பாதுகாக்கிறது இல்லை. இங்க நெகேமியா அழகா பண்ணுகிறாரு, ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை வைக்கிறாங்க. எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமல் பாராமலும் இருக்க வேண்டும் என்று இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ண வேண்டும் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பக்கம் திருப்பிட்டீங்கன்னா 13, 14, 15, 16 வசனங்கள்லாம் பார்க்கிறப்ப வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். அவர்களுக்கு ஆட்களை நியமித்திருப்பாங்க. ஆட்களை நியமிச்சு நீ
நீ காவல் காக்கிற வேலையை பாரு, நீ வேலை செய்கிற வேலையை பாரு. அந்த வசனம் அழகா 17வது வசனம், ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஒரு கையில வேலை, ஒரு கையில ஆயுதம், ஒரு பக்கம் ஜெபம். ஆயுதம் பாதுகாக்க, வேலை கட்டப்படுவது, ஜெபம். இது மூணுமே என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இருக்கணும். நான் வளர்கிற நாட்கள்ல, நான் உருவாகிற நாட்கள்ல, நான் கிறிஸ்துவுக்குள் சபைக்குள் உருவாகும் போது, குறிப்பா சபைக்குள்ள உருவாகலாம் பெரிய விஷயம். சபைக்குள்ள ஒரு எழும்பி ஜெபம் பண்றது, சபைக்குள்ள ஒரு எழும்பி பாட்டு பாடுறது, சபைக்குள்ள ஒரு எழும்பி பிரசங்கம் பண்றதெல்லாம் இன்றைக்கு சபைக்குள்ள என்ன பண்றது இல்ல. அது பெரிய கற்கள், பெரிய தடை கற்கள். எலும்புனா உட்கார் நாங்க பாடுறோம், நீ அப்புறம் பாடுவியா. உட்கார் நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம், உட்கார் நாங்க பிரசங்கம் பண்ணிக்கிறோம். இப்படிப்பட்ட தடைகள்லாம் வரும் பொழுது அதையெல்லாம் தாண்டாதான் என்ன ஆகுமா? நான் உயர்த்தப்பட முடியும். தாண்டாதான் இந்த மதில் சுவர் முழுதாய் உயர்த்தப்பட முடியும். நம்முடைய சபையில இந்த பிரச்சனை கிடையாது, பல சபையில இந்த பிரச்சனை இருக்கு. புதுசா ஒருத்தன் வந்து சங்கீதம் வாசிச்சா ஒருத்தனுக்கு பிடிக்காது. எப்படி அவனை சங்கீதம் வாசிக்க விடலாம்? ஒருத்தன் ஜெபம் பண்ணா பிடிக்காது. என்ன அவனே ஜெபம் பண்ணுறேன், நான் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஜெபம் பண்ண முடியுதானே? பாஸ்ட் எப்பயுமே முதல்ல அவனுக்கு தான் கை கொடுப்பார். இப்படி பல பஞ்சாயத்து என்ன பண்ணுது பல சபையில. இப்படிப்பட்ட பஞ்சாயத்து இருக்கிற சபையில ஒருத்தன் எழும்பி வர்றதெல்லாம் பெரிய விஷயம். அதுலயும் ஒருத்தன் எழும்பி காணிக்க பாட்டு பாட்டா முடிஞ்சு போச்சு. இங்க குபீர்னு வந்துடும் பாதி பேத்துக்கு. அதுவும் நல்லா பாட்டா கேட்கவே வேண்டாம். தப்பா பண்ண விட மனசு இவனாவது ஒழுங்கா பாராதாவதுன்னு போயிருவான். நல்லா மட்டும் பாடிட்டான், செத்தா அத்தோட அவன் கண்ணிலேயே கறிக்கட்டி ஆக்கிடுவாங்க. இல்ல, அப்படிப்பட்ட மனுஷங்கெல்லாம் இருக்கிற பட்சத்துல நான் ஜெபிக்கணும். நான் சபையில வளரணும்னா, நான் ஆவியில வளரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். நான் தொடர்ந்து பாடணும், நான் தொடர்ந்து ஜெபிக்கணும், நான் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கணும். அதாவது என் செயல்பாடுகளை நான் என்ன பண்ணக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. 3வது, என்னை சத்துரு சேதப்படுத்தாதபடி நான் பத்திரமனைய பாதுகாத்துக்கணும். இது 3ஐயும் நெகேமியா அன்னைக்கு செய்தார். கட்டப்படுகிற நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கட்டப்படுகிற காலத்தில் இருக்கிறானா, கட்டப்படுகிற சூழ்நிலை இருக்கிற நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று, அற்பம் என்று பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. அற்பமானவன், அசிங்கமானவன், தேவையற்றவன் அப்படிங்கிறதான இழிவான பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய செவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. 2, ஜெபிக்கிறவர்களாக, அதாவது கோபத்துக்கு பதிலாக, சாபமான ஜெபத்துக்கு பதிலாக மன்னிப்பின் ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும். கோபத்தில் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? சாபத்தை இறைச்சி ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? மன்னிச்சு ஜெபம் பண்ணணும். 3வது, புரிஞ்சு கொள்ளணும். எதற்கு என்னை இவன் தடை பண்றான்? நோக்கம் என்ன? இவன் தடை பண்ண நோக்கம் என்ன? என்கிட்ட பேசினவன் யுத்தம் பண்ண வரான். நான் கட்டப்படக்கூடாது. நான் கட்டப்பட்டா அவரால் காக்கப்படுவேன். நான் கட்டப்பட்டால் அவரால் காக்கப்படுவேன். அவரால் காக்கப்பட்டா என் ஆசீர்வாத பூமி தாங்கக்கூடாதபடிக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இதை தடை பண்ணுவதா சத்துருவின் நோக்கம். நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கணும். அவன் நோக்கம் என்னைய விலப்பண்ணுவதா, இல்லை என் காரியத்தை விலப்பண்ணுவதா? அவன் நோக்கம் என்னை அசிங்கப்படுத்துறதா, நான் படுகிற பிரயாசத்தை தடுத்து நிறுத்துவதா? அதை நான் புரிஞ்சுக்கணும். நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். 4வது, இந்த 3 காரியம்: ஜெபம், செய்கை, காவல். இது 3ஐயும் என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். ஜெபத்தை விட்டுட்டு செய்கைக்கும் காவலுக்கும் பெறக்கூடாது. காவலை விட்டுட்டு ஜெபத்துக்கும் செய்கைக்கும் பெறக்கூடாது. செய்கையை விட்டு ஜெபத்துக்கும் காவலுக்கும் பெறக்கூடாது. இது 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? தொடரும் பொழுதுதான் நான் கட்டப்பட முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப கட்டப்படுகிற நான் எப்படி கட்டப்படணுமா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது, இப்படிப்பட்ட அவமானங்கள் வரும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது, சகரியா 4:10 வைத்துக்கோங்க மனசுல. அற்பமான காரியத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார்? யார் அசட்டை பண்றவன்? அற்பம். உன்னுடைய ஆரம்ப காலத்தை, உன் தொடக்க ஊழியத்தை, உன் தொடக்க ஓட்டத்தை, உன் தொடக்கமான தேவனுக்கு முன்பாக கட்டப்படுகிற காரியத்தை, உன் வேலையின் தொடக்கத்தை, உன்னுடைய குடும்ப ஆரம்பத்தின் தொடக்கத்தை யாரு தடை பண்ணுகிற? அந்த அற்பத்தை தடை பண்ணுகிறவன் யார்? நீ ஜெபம் பண்ணு, நீ மன்னி,
நீ செயல்படு, நீ காவல் பண்ணு. ஒருவன் என்ன பண்ண முடியாது. நரி இல்ல, டைனோசரே ஏறி போனாலும் அது என்ன பண்ணாது, மதில் சுவர் விழாது. ஆனா பேசுறவன் பேசுவான். ஏன்னா பேசுறவனுக்கெல்லாம் சொல்லியே தர வேண்டாம், வாய்க்கு வரதெல்லாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு நம்ம செவி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு மூடனுக்கு என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்க கூடாது. அவன் மூடன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் சண்டை போடலாமா? அவன் மூடன் நமக்கு தெரியும், அவன் ஒரு பைத்தியம் நமக்கு தெரியும். பைத்தியம் கூட போய் யாராவது மழுக்கட்ட முடியுமா? மழுக்கட்ட நான் என்ன பண்ணிடுவேன், நானும் ஒரு பைத்தியமா மாறிடுவேன். அதனால கட்டப்படுகிற நான், உருவாகப்படுகிற நான், அந்த உருவாகிற காலத்துல அநேக காரியங்களை சகிச்சு தாண்டி மன்னிச்சு ஜெபித்து செயல்பட்டு பாதுகாத்து மட்டும்தான் நான் கட்டப்பட முடியும். இதுல இன்னொரு காரியங்கள், இந்த 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சுருக்கமான சாராம்சத்தை நான் என்ன பண்ணிடுறேன், சொல்லி முடிச்சிடறேன். அதில் அதிகமான வார்த்தைகள் இல்லை. ஆனால் இதை தியானிக்கும் போது நான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த நான் அதையும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த கட்டப்படுகிற காலத்துல இவங்க ஏன் அற்பமானவன்னு சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை எனக்கு வேணும். யாரையும் சும்மா என்ன பண்ண மாட்டாங்க, அற்பம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த அற்பத்துக்கான வார்த்தையை நான் சொல்றேன். 5ஆம் அதிகாரத்துல 2, 3, 4 வசனத்தை ஒரு வாசிக்கிறீங்களா? அது என்னவென்றால், அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம். பாயிண்ட் 1, தானியத்தை கடன் வாங்கினவர்கள். அடுத்து வாசிங்க. வேறு சிலர் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் அடைமானமாக வைத்து சொத்து அடமான வச்சவங்க. பாயிண்ட் 2, வீடு நிலத்தை அடமானம் வைத்தாங்க. பாயிண்ட் 3 வாசிங்க. இன்னும் சிலர் தீர்வை செலுத்த பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும் எங்கள் உடலும் எங்கள் சகோதர உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கும் உடன்படுத்த வேண்டியதாக இருந்தது. அப்படியே எங்கள் குமாரத்திகள் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். நிர்வாகம் இல்லை, எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சையும் வேறே மனிதருடைய கைவசமாக இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையை ஏன் அற்பம்னு சொன்னாங்கன்னா, இவங்க கோரேஸ் ராஜாவுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வந்தப்ப எகிப்திலிருந்து வந்த போல மிகுந்த வெகுமதியோட என்ன பண்ணல, வரல. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வரல. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்னு சொல்லி ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனம் குறிச்சு வச்சுக்காங்க. இந்த 3 விதமான பஞ்சம் வரும்னு சொல்லி ஆகாயின் தீர்க்கதரிசி மூலமாக 1ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட காலம் வரும் அப்படின்னு. இவங்க எகிப்துல இருந்து வந்தது போல பாபிலோன்ல இருந்து ஆசீர்வாதத்தோட வரல. இவங்க கிட்ட பொருட்கள் இருந்துச்சு. பட் அந்த பொருட்கள் எதுக்கு அப்படின்னா, ஆலயத்தின் வேலை செய்வதற்காக மட்டும்தான். நாட்கள் ஆனது. அன்னைக்கு தான் தரியு ராஜா வரி போட்டான். வருஷத்துக்கு 2 கோடி ட்ரென்ஸா, ஆமா, அது ட்ரில்லியனுக்கு அப்புறம் அது ஒன்று DRIS, அது சரியா எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ட்ரில்லியனுக்கு அடுத்து மில்லியன், ட்ரில்லியன் அதுக்கு அடுத்து இருக்கு, இல்லை மில்லியன் ட்ரில்லியன் அடுத்து, ஆமாம் எனக்கு சரியா தெரியல. அதாவது பில்லியன் மில்லியன் ட்ரில்லியனுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. எனக்கு ட்ரில்லியனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு 2 கோடி ட்ரில்லியன் வந்து வரியா கட்டணுமா. மொத்தம் தேசத்தோட வருமானம் எவ்வளவு வரணுமா, 2 கோடி ட்ரில்லியன் கணக்குல. தங்கம்னு சொன்னா 40,000 தாளந்து தங்கத்தை கட்டணுமா, 60,000 தாளந்து வெள்ளி கட்டணுமா, வரி பணமா. சொல்ல போனா அவனுடைய சொத்து மதிப்புல பாதி வரி என்ன பண்ணணும், செலுத்தணும் வருஷத்துக்கு. இப்ப எப்படி எகிப்துல பஞ்சம் வந்தப்ப எகிப்தின் ஜனங்கள் யோசேப்பிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்து தானியம் வாங்கினாங்க, 2வது நிலத்தை கொடுத்து தானியம் வாங்கினாங்க, 3வது தங்களே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி
அவங்களையே ஆயுசுக்கும் அடிமையின் வேலை விட்டு கொடுத்து சாப்பாடுக்கு என்ன பண்ணாங்க, வித்துட்டாங்க. அதுபோல இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமில்லை. கவனிக்கணும், வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமில்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, உடுத்துவிக்க ஒன்றுமில்லை, தங்குவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இவர்கள் செய்கிற வேலை யாருடையது? புரியல? கர்த்தர் நல்லவர். சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லைங்க வீட்டுல, தங்குறதுக்கு இடம் இல்ல. அவன் அவன் இருக்கிற வீடு அவன்து இல்ல, இன்னொருத்தனுடைய அடமானத்துக்கு போயிருச்சு. இவனே அடிமையா விற்கப்பட்டுட்டான். ஆனா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தன் அடிமைத்தனத்தை பார்க்கல, தன் இல்லாமையை பார்க்கல, தன்னுடைய உணவு பற்றாக்குறையை பார்க்கல. கர்த்தருடைய காரியம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அற்பமாய் பேசப்பட்ட அநேகருக்கு முன்பாக தேவனுக்காக என்ன பண்ணாங்க? பிரயாசப்பட்டாங்க. இப்ப அற்பமா பேசினவன் யாருன்னு தெரியுதா? கடன் கொடுத்தவன். இவனுடைய பணத்தை பூரா வாங்கி தானியம் வித்தவன், இவனுடைய நிலத்தை பூரா வாங்கி தானியம் கொடுத்தவன், அவன் பிள்ளைகளெல்லாம் அடிமையா வாங்கி தானியம் கொடுத்தவன் தான் இந்த சன்பல்லா, தொபியா, மற்றவங்கள்லாம் அற்பமா பேசுறது. அப்ப அவங்க பேசுற, அவன் சொல்றான், சொந்த நிலத்தை திருப்ப வக்கில்ல, வாங்கின கடனை செலுத்த வக்கில்ல, இவன் எங்க போறான்? அலங்கம் கட்டி கிழிக்க போறான். இது எல்லாத்தையும் கர்த்தர் கவனிச்சார். நம்ம சாதாரணமா கட்டுறதையும் நெருக்கத்தின் மத்தியில கட்டப்படுறதையும் தேவன் நல்லா கவனிக்கிறார். ஒருவனுக்கு சௌகரியமான வாழ்க்கை இருக்கிறப்ப அவன் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படுவதும், அவனுக்கு எந்த பக்கமும் சௌகரியமே இல்லை ஆனா பிரயாசப்படுறான் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படணும், அதை தேவன் கவனிக்கிறார். அதை தேவன் கவனிக்கிறார். அப்ப நம்முடையதான பிரயாசம் தேவன் கவனிக்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே இருந்தாதான் கட்டப்படணுமா, எல்லாமே இருந்தாதான் சர்ச்சு, எல்லாமே இருந்தாதான் குடும்பம். அல்ல இல்ல, நம் அற்பமாக இருந்தாலும் நம் ஜெபத்தை தேவன் கவனிக்கிறார். நம் அற்பமாக இருந்தாலும் நம் செய்கையை தேவன் கவனிக்கிறார். நம் அற்பமாக இருந்தாலும் நம் கண்காணிப்பை தேவன் கவனிக்கிறார். கவனிக்கிற தேவன் அதை கட்டி முடிக்க உதவி செய்ற. எரேமியா அதாவது 6:1 சொல்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் மில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரேபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைவரும் கேள்விப்பட்ட போது. அதான் நமக்கு வேணும். என்னைய பகைத்தவன் கேள்விப்படணும், அவன் கட்டப்பட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதில் திறப்பு ஒன்றும் இல்லை. இதுதாங்க கட்டப்படுகிற எனக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வெகுமதி. அதுதான் முடிவு. பாதியில விட்டு போறதுக்காக ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிக்கிறப்ப சோர்வு வர்றதுனால கொஞ்சம் லேசியா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் என்ன பண்ணலாம், நம்முடைய வேலையை பார்க்கலாம். ஆனா அதுக்கு சோம்பேறியாவே என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இவங்க ஆரம்பிக்கிறப்ப அற்பமான யூதர்கள் நாங்க ஏகப்பட்ட பேச்சு பேசினாங்க. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு பேக்கப் ஒன்றும் இல்லை. பல ஜனங்கள் ஏழை மக்களா இருக்கிறாங்க. அந்த ஏழை மக்களுடைய காரியங்களை எல்லாம் நெகேமியா அந்த 5ஆம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, சரிப்படுத்திட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசி ஒரு பைசல் பண்ணிட்டு மீண்டும் கட்டப்பட ஆரம்பிக்கிறவே கர்த்தருடைய அலங்கத்தை கட்டப்படுறாங்க. 6:1 சொல்லுகிறது, கட்டி முடித்தோம். நான் துவங்குகிற காரியத்தை நான் முடிக்கிற வரைக்கும் அற்பமான வார்த்தைகள் வரும். அற்பமானவன் என்று வார்த்தை வரும், கோபத்துல சில வார்த்தைகள் வரும். அதையெல்லாம் விடாம அடக்கி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்களா இருந்து ஜெபத்தையும் செயலையும் காவலையும் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கட்டி முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அற்பமான முயற்சி தான், ஆனா தேவன் அதை அசட்டை பண்ணல. அல்லேலூயா. நம்முடைய முயற்சி அற்பம் என்று நமக்கு தெரியலாம், அநேகர் சொல்லலாம், ஆனா கர்த்தர் மட்டும் சொல்ல மாட்டார். ஏன்னா நான் முயற்சிக்க மாட்டேனாங்கிறது அவருடைய வருத்தமே தவிர, முயற்சிக்கிற என்னைய பார்த்து ஏன்டா இதை முயற்சிக்கிற அவர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டார். அதனால கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது அற்பமான முயற்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்யுங்க. முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கட்டி முடிக்க, உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பை கட்டி முடிக்க, உங்கள் குடும்பத்தினுடைய சகல காரியங்களும் கட்டி முடிக்க
நம் சபையின் காரியங்கள், நம் ஆவிக்குரிய காரியங்களை கட்டி முடிக்க நம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆரம்ப அற்பம்தான், ஆனால் முடிவு தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? தேவ கரத்தில் விட்டு கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. ரீபாலா ராகாதாக ராணாமானா ஷாகரா பாடா ஹதரானாமா ரேபாலா ராபாலா ஷாதுரோனோ ரேமனா ஹந்தத பௌதரி பாடா ஷகடா ஹந்துரோ ஹே கந்தரி பாடா ஹதரா பாடா ஹதரா. தேவனை நோக்கி பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு நாங்களும் நெகேமியாவின் காலத்தில் முயற்சி செய்தது போல இன்றைக்கு நாங்களும் பல காரியங்களை முயற்சிக்கிறோம். வாழ்க்கை, குடும்ப காரியம், சபை காரியம் முயற்சிக்கிறோம். அதை அநேகர் அற்பம் என்று சொல்லுகிறாங்க, அநேகர் அற்பம் என்று சொல்கிறாங்க. ஆனால் நான் அற்பமாய் பாராமல் அதை அற்பமாய் பாராமல் நான் முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக, நான் முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக, நான் முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உமது கரத்தில் விட்டு கொடுக்குறோம், உமது கரத்தில் விட்டு கொடுக்குறோம், உமது கரத்தை விட்டு கொடுக்குறோம். ஜப நேரத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன்ப்பா, ஜப நேரத்தை அசட்டை பண்ண மாட்டேன். ஜப நேரத்தை அசட்டை பண்ணாமல் நான் ஜெபம் பண்ணுவேன். காவல் பண்ணுகிற நேரத்தை அசட்டை பண்ணாமல் காவல் பண்ணுவேன். என்னுடைய செயல்படுகிற நேரத்தை நான் அசட்டையாய் செய்யாதபடி ஜாக்கிரதையாக நான் செயல்படுவேன்ப்பா. நான் பாதியில் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. அதை கட்டி முடித்தோம், அதில் திறப்பு ஒன்றும் இல்லை என்று என்னை நிந்தித்தவர்கள் கேள்விப்படுகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இந்த கட்டுகிற காரியத்தை நான் ஓய மாட்டேன். என்னை பார்த்து சத்ரு இவனிடத்தில் குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறபடிக்கு நான் வாழணும்பா. என்னிடத்தில் ஒரு திறப்பையும் பார்க்கக்கூடாது. ஒரு திறப்பையும் கண்டு என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சேதப்படுத்தாதபடிக்கு நான் ஜாக்கிரதை உடையவனாக இருக்க என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. அன்பின் பரலோக பிதாவே, நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்துக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆரம்பித்த எல்லா அற்பமான முயற்சியையும் நாங்கள் நிறைவேற்றி முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இந்த 49வது நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறவர்கள், கட்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கட்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இதை பாதியிலே விட்டுவிடாதபடிக்கு, சில தேவனுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட பொருத்தனைகளை, வைராக்கியங்களை பாதியிலே விட்டுவிடாதபடிக்கு முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.